Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். பொதுவா மத்தவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். அதுவும் நம்ம பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்றத அவங்க ஜன்னல் வழியா பாக்குறதுல எவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு The Warriors. இது 2021ல ரிலீஸ் ஆன படம். படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, தங்களோட பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியா அங்க என்ன நடக்குதுன்றத பாக்குற ஒரு கப்புள்ஸ் அதை ஒரு பழக்கமாவே வச்சுட்டு வராங்க. அது ஒரு கட்டத்துல போய் பெரிய விபரீதத்துல முடியுது. அது மட்டும் இல்லாம படத்துல ஒரு ட்விஸ்ட கொடுத்து நம்மள குழப்பி விட்டுருப்பாங்க பாருங்க. நமக்கே என்னடா இப்படி ஆயி போச்சே அப்படின்ற மாதிரி தோணுங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து சேரும். மறக்காம உங்களோட வேல்யூபிள் லைக்ஸ் இந்த வீடியோ கொடுத்துட்டு இது சூப்பரான வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்துல பிப்பா அண்ட் தாமஸ்னு ஒரு கப்பலை காட்டுறாங்க. அவங்க தங்களோட புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு புது அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட் ஆன உடனே அந்த கப்பல் ஒரு ட்ரிங்க் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்டோட ஜன்னல் இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அங்க இருக்கிற ஒரு கப்பல் ஒரு பேஷனேட்டான ஒரு மூமெண்ட்டுக்கு போறாங்க. இதை கவனிச்ச பிப்பா அண்ட் தாமஸும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அங்க வேலை சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இதுல அன்கம்ஃபர்டபுளான பிப்பாவும் தாமஸ் கிட்ட இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல நடக்கிறத பாக்குறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கிட்ட சொல்றா. அதுக்கு தாமஸ் அவங்களே எதை பத்தியும் கவலைப்படாம ஜன்னல் திறந்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அதை செய்யறாங்க அப்படின்னு சொல்றான். பிப்பா அதுக்கு எல்லாரோட வாழ்க்கையிலும் வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றா. அவ சொல்றதும் கரெக்ட் தானுங்க. இருந்தாலும் ஜன்னலை திறந்து போட்டு செய்யறது கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கும். அன்னைக்கு நைட்டு பிப்பா தாமஸ் கூட ஜாலியா இருக்கணும்ன்றதுக்காக நைட் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவன் கூட இருக்கலான்னு வர. அப்ப பார்த்தா இவன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இதனால அவன் ஏமாற்றமாயே அன்னைக்கு எதுவுமே நடக்கல. அடுத்த நாள் வேலைக்கு கிளம்புற பிப்பா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆரின்ற ஒரு பொண்ணு கிட்ட நேத்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. அவ ஒரு ஐ கிளினிக்ல ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்டா வேலை பாக்குறா. அப்ப அந்த கிளினிக்ல இருக்கிற டாக்டர் ஒருத்தங்க ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தா பறவைங்க எல்லாம் வந்து உட்காந்து தண்ணி குடிக்கிறதுக்காக சின்னதா ஒரு கூண்டு மாதிரி இருக்கு. இதை உன் புது அபார்ட்மெண்ட்ல வச்சுக்க, உனக்கு சந்தோஷம் தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வீட்டுக்கு வர பிப்பா தாமஸ் அவங்க ரெண்டு பேரையும் வரைஞ்ச ஒரு டிராயிங்க பார்த்து ரொம்ப ஹாப்பியா அந்த கிஃப்டையும் எடுத்து இந்த வீட்டுக்கு வெளியே மாட்டிட்டு மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த பக்கத்து வீட்டை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆளுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ தொண்டையில அடைச்சுக்குது போல. இப்போ அந்த ஆளை எப்படி காப்பாத்துறதுன்னு இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. ரொம்ப பேனிக்கான அந்த மூமெண்ட்ல அந்த ஆளோட வைஃப் வந்து எப்படியோ அந்த அடைச்சிட்டு இருந்ததை எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பிப்பாவும் தாமஸும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராதனால பிப்பாவும் போய் தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் அந்த ஜன்னல் வழியா பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த லேடி எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் ஜன்னல் வழியா அவங்களுக்கு டாடா காட்டுறாரு. இவன் அந்த ஆளோட அழகுல அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அவனை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கும் மனசுக்குள்ள ஏதோ தோணுது. திடீர்னு அந்த ஆளு இவளை பார்த்த உடனே கையில வச்சிட்டு இருந்த கிளாஸை கீழே போட்டு உடைச்சிடுறா. தாமஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் மியூசிக் போடுற வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அங்க ஏதோ போட்டோ ஷூட் நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த பக்கத்து வீட்டு ஆளு ஒரு போட்டோகிராஃபர் போல மாடல்ஸ் எல்லாம் வச்சு போட்டோ எடுக்கிறதா அந்த ஆளோட தொழில்னு இவன் புரிஞ்சுக்கிறான். வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பிப்பா ஒரு கடையில ஒரு பைனாகுலர்ஸ் நோட் பண்றா. அதையும் அவ வாங்கிட்டு வந்துடுறா. இப்போ அந்த பைனாகுலர் வச்சு ரெண்டு பேருமே அந்த வீட்டை நல்லா ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள வரா. அவளை போட்டோ எடுக்கிறதுக்காக தான் அந்த ஆள் கூப்பிட்டுருக்காருன்றத புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கட்ட சொல்லிடுறான். அதே நேரத்துல இவனும் ட்ரெஸ்ஸை கட்டிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து இவங்களுக்கும் மூடேறி தாமஸும் பிப்பாவும் ஹாப்பியா இருக்கும்போது எதிர் வீட்டு ஆள மாதிரி தாமஸுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்க முடியல போல. ராத்திரி பிப்பாவுக்கு தூக்கம் வராதனால மறுபடியும் அந்த பைனாகுலர் வச்சு அந்த வீட்டை பார்க்க ஆரம்பிக்கிறா. வெளியே போனா அந்த ஆளோட ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற பிப்பாக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தெரியுது. அடுத்த நாள் காலையில தாமஸும் பிப்பா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பேசுற சத்தத்தையும் கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தாமஸ் சொல்லும்போது அதுல ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, நீ ஒரு சவுண்ட் இன்ஜினியர் தானே, ஒரு லாங் ரேஞ்ச் மைக்ரோஃபோன் வச்சு அங்க கேட்கிற விஷயத்த நீ கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறா. வீட்டுக்கு வந்து தாமஸும் பிப்பா கிட்ட அந்த சவுண்டை எப்படி அங்க இருந்து வர வைக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம அந்த வீட்டுக்குள்ள போகணும், லைட் மூலமா சவுண்டை கடத்துற ஒரு டிவைஸ அந்த வீட்டுக்குள்ள வைக்கணும், அப்பதான் நம்மளுக்கு அந்த ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்றது கேட்கும் அப்படின்னு சொல்றான். அவங்க பிளான் போட்டதுக்கு ஏத்த மாதிரியே அந்த வீட்டுல ஏதோ ஒரு பார்ட்டி நடக்குது. பிப்பாவும் தாமஸும் அந்த ஹாலோவின் பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போன உடனே அந்த ஆளோட பேரு செபாஸ்டின் தெரிஞ்சுக்கிறாங்க. செபாஸ்டின் பிப்பாவை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு இப்ப தாமஸையும் பிப்பாவையும் போட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குமே அவன் ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றான்றது புரியவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு தாமஸும் பாத்ரூம் போகலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம் திறக்கும் போது அந்த செபாஸ்டின் இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா இருக்கான். இவன் எத்தனை பொண்ணு கூட இருப்பான் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க அந்த ரெக்கார்டிங் டிவைஸ் அந்த வீட்டுக்குள்ள செட் பண்ணிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு திரும்ப வந்த தாமஸும் பிப்பாவும் அவங்க ரூம்குள்ள இருந்து ஒரு
லேசர் லைட் அடிச்சு அந்த வீட்டுக்குள்ள வச்ச ஒரு மிரர்ல ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இப்போ இது மூலமா அந்த சவுண்ட் வேவ்ஸ் அவங்க எடுத்துக்க முடியும். இப்போ இவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமே கேட்க ஆரம்பிச்சிடுது. அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது, செபாஸ்டியனோட வைஃப் ஜூலியாக்கு செபாஸ்டியன் பாத்ரூம்ல ஒரு பொண்ணு கூட இருந்தது தெரிஞ்சிடுது. இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதனால கோவமான செபாஸ்டியன் ஜூலியா கிட்ட இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன், நான் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்து ஜூலியாவோட கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சிடுது. அடுத்த நாள் காலையில பிப்பா தன்னோட வேலையை அந்த கிளினிக்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூலியா அந்த கிளினிக்கு வராங்க. அவங்க தன்னோட உடைஞ்சு போன கண்ணாடியை மாத்துறதுக்காக இந்த கிளினிக் வந்திருக்காங்க. அப்போ பிப்பா தான் ஜூலியாவை அட்டென்ட் பண்றா. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிப்பா சொல்றா. பிப்பாவும் இப்போ ஜூலியாவோட கண்ணை டெஸ்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. அவ அந்த டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவ மைண்டுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமே தான் வந்து போயிட்டு இருக்கு. இது அவகிட்ட சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம பிப்பா ரொம்ப கஷ்டப்படுறா. டெஸ்ட் முடிச்சிட்டு அவங்களுக்கான கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா பேசிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. டெஸ்ட் முடிச்சிட்டு ஜூலியா கிளம்பும் போது பிப்பா கிட்ட நம்ம இந்த வீக்கெண்ட் வெளியே எங்கனா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது பிப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஜூலியா கிளம்புனதுக்கு அப்புறம் பிப்பா என்னடா இந்த லேடி டைரக்டா கேட்கறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதே நேரத்துல வீட்டுல தாமஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மியூசிக் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எதிர் வீட்டுல செபாஸ்டியன் மறுபடியும் ஒரு மாடலை போட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் வழக்கமா செய்யறது போலவே அந்த மாடல் கிட்டையும் அப்படியே ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல ரெசிஸ்ட் பண்ற அந்த மாடலும் கடைசியில செபாஸ்டியனோட ஆசைக்கு பணிஞ்சு போயிடுறா. வீட்டுக்கு வந்த பிப்பாவும் தாமஸ் கிட்ட அன்னைக்கு கிளினிக்ல ஜூலியாவை மீட் பண்ணதை பத்தி பேசுறா. நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறது கூட பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தாமஸ் ரொம்ப அதிர்ச்சியில அவகிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸா போறோம்னு நினைக்கிறேன், இதனால நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை வரும், அதனால நீ அந்த அவுட்டிங்க்கு எல்லாம் போகாத அப்படின்னு தாமஸ் சொல்றான். ஆனா பிப்பா அதுக்கு மறுத்துடவே தாமஸும் கோவமா அந்த ரூம் விட்டு கிளம்பி ட்ரிங்க் சாப்பிடறதுக்காக போயிடுறான். வீக்கெண்டும் வந்துருது. பிப்பாவும் ஜூலியாவும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிப்பாக்கு ஜூலியா கிட்ட செபாஸ்டியன் ஜூலியாக்கு துரோகம் பண்ற விஷயத்த சொல்லாம வேணாமான்னு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஜூலியாவும் தன்னோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி பிப்பா கிட்ட சொல்றா. செபாஸ்டியன் தான் எனக்கு எல்லாமே, அவன் மட்டும் இல்லைன்னா நான் எதுவுமே இல்ல, அவனுக்கு நான் வைஃபா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டு இருக்கா. இதெல்லாம் பிப்பா கேட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம இவங்க ரிலேஷன்ஷிப் உடைக்கணும்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்துடுறா. இப்போ பிப்பா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா ஆயிடுறா. அடிக்கடி அவங்க வீட்டுக்கும் போறா. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க ரூம்குள்ள இருந்தே பாக்குறா. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதையும் அவ புரிஞ்சுக்கிறா. இவ்வளவு உண்மையா இருக்கிற ஒரு ஒய்ஃப் கிட்ட இந்த செபாஸ்டியன் ஏன் இப்படி துரோகம் பண்றான்னு ரொம்பவே கடுப்பான பிப்பாவும் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல இருந்த ஒரு பிரிண்டர்ல எப்படியே அவ கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிடுறா. அதுல உன் ஹஸ்பண்ட் உன்னை சீட் பண்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்டையும் கொடுத்துறா. இந்த பிரிண்ட பார்த்த ஜூலியாவும் ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கமாவே இருக்கா. அதுக்கப்புறம் பிப்பா இன்னொரு பிரிண்ட கொடுக்குறா. அதுல என்ன போட்டிருக்கானா, உன் வீட்டு பாத்ரூம்ல ஒரு யூஸ்ட் காண்டம் இருக்கு, அதை போய் பாருன்னு சொல்லி போடுறா. அந்த ஒரு இன்டென்ஸான மூமெண்ட்ல திடீர்னு தாமஸ் அங்க வந்து பிப்பா கிட்ட ஏன் திருப்பி திருப்பி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, தயவு செஞ்சு இதெல்லாம் இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். அதுக்கு பிப்பா அவனை எப்படியாவது அவன் ஒய்ஃபுக்கு காட்டி ஆகணும் அப்படின்னு பிப்பா சொல்லிட்டு அந்த பைனாகுலர்ல பாக்கும்போது ஜூலியாவும் அவ சொன்ன மாதிரி அந்த பாத்ரூம்ல இருக்கிற காண்டம நோட் பண்ணிடுறா. இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போன ஜூலியாவும் கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு செபாஸ்டியனை கொலை பண்ணலான்னு போகும்போது என்ன பண்றதுன்னு தெரியாத தாமஸும் போலீஸுக்கு போன் பண்றதுக்காக போன் எடுக்கும்போது பிப்பா தாமஸை ஸ்டாப் பண்ணிடுறா. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பையிங் பண்றது போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளதான் தூக்கி உள்ள வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. செபாஸ்டியனோட பெட்ரூம்குள்ள போன ஜூலியாவோ அந்த கத்தியை வச்சு கொல்லலாம்னு நினைக்கும் போது அவளால எதுவுமே செய்ய முடியல. அதனால அழுதுகிட்டே அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு தாமஸ் கடுப்பாகி அந்த பைனாகுலரை போட்டு உடைச்சிட்டு அவன் பெட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலையில தாமஸ் பிப்பா கிட்ட ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறான். நம்ம இந்த மாதிரி செய்யறது பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும், தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிப்பாவும் அதுக்கு சம்மதிச்சிடுறா. அவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கும்போது பிப்பா அந்த ஜன்னல் வழியா பாக்குறா. ஜூலியா அப்படியே ரத்த வெள்ளத்துல இருக்கும்போது செபாஸ்டியனும் ஜூலியாவை காப்பாத்துறதுக்காக ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜூலியா தற்கொலை பண்ணிட்டு இருக்கா போல. இத பார்த்த தாமஸும் கோவத்தோட உச்சத்துக்கே போய் பெப்பாவை போட்டு கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். இந்த ஈவென்ட்டால ரொம்ப மனசு உடைஞ்சு போன தாமஸும் இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தொடர முடியாது, இந்த வீட்டை விட்டு இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பெப்பா கிட்ட சண்டை போட்டு அவன் பொருள் எல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில பெப்பாவும் தன்னோட வேலையில ரெடியான கிளாஸ் எல்லாம் கஸ்டமர்ஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது ஜூலியாவோட கிளாஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கு. அதை பார்த்துட்டு அவ அழுதுகிட்டே ஜூலியாவுக்கு ஒரு வாய்ஸ் மேல போடுறா. நாட்களும் செல்ல செல்ல செபாஸ்டியன் ரொம்ப தனிமையா இருக்கிறத பெப்பா நோட் பண்றான். அவன் கூட மீட் பண்ணி எப்படியாவது பேசணும்ன்றதுக்காக அவன் அடிக்கடி போற அந்த பாருக்கு இவளும் போறா. அவ போயிட்டு செபாஸ்டியனை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் நேரா எழுந்து வந்து பெப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்போ பெப்பா செபாஸ்டியன் கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம நார்மலா ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கா. அப்ப செபாஸ்டியன் பெப்பாவை தன்னோட ரூமுக்கு ஒரு ட்ரிங்க் சாப்பிடறதுக்காக கூப்பிடுறான். அவனும் அதுக்கு சம்மதிச்சுட்டு செபாஸ்டியன் கூட ரூமுக்கு போறா. அவன் அவளுக்கு ஒரு ட்ரிங்கை ஊத்தி கொடுத்துட்டு என்னோட போட்டோ ஷூட் எக்ஸிபிஷன் ஒன்னு இருக்கு, அதுக்கு நீ கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு அவன் வழக்கமா ஃபாலோ பண்ற டெக்னிக் மாதிரி பிப்பாவை போஸ் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறான். அவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு போஸ் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அவனும் போட்டோவா எடுத்து தள்ளிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவன் பிப்பாவோட ட்ரெஸ்ஸை கட்ட சொன்ன உடனே அவளும் கட்டிடுறா. அவனும் அவளை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். இப்படி நான் உன்னை போட்டோ எடுக்கிறது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு அவன் கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியல, நீ ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேன், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கிட்டே செபாஸ்டியனும் தன்னோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லா கட்டிடுறாங்க. இதை பார்த்த பிப்பாவும் அப்படியே மயங்கி போய் நிக்கிறா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. பிப்பாவும் அந்த நேரத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு போன தாமஸும் எதிர்பாராத விதமா மறுபடியும் வரான். அவன் பெப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு பொக்கே எடுத்துட்டு வந்து நிக்கும் போது வீட்டுக்குள்ள அவ இல்லன்றதை தெரிஞ்சுக்கிறான். அவனும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ட்ரிங்க் எடுத்து வெளியே வச்சிட்டு இருந்த அந்த பறவை கூண்டுல கொஞ்சம் ஊத்திட்டு அவன் அதை குடிக்கிறான். அந்த நேரத்துல அவன் அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது யாரோ ஒரு பொண்ணு செபாஸ்டியன் கூட இருக்கிறத அவன் நோட் பண்ணிட்டு யாரா இருக்குன்னு சொல்லி அந்த உடஞ்சு போன பைனாகுலர் வச்சு ஜூம் பண்ணி பார்க்கும்போதுதான் அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, பிப்பான்னு தெரியுது. இத பார்த்த தாமஸும் அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. பிப்பா செபாஸ்டியனோட வீட்டுல இருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி காத்துட்டு இருக்கு. தாமஸ் அவனோட வீட்டுல தூக்குமாட்டி தொங்கி தன்னோட உயிர் எடுத்துக்கிறான். இப்போ பிப்பாக்கு தாம் பண்ண காரியத்தால அநியாயமா தாமஸோட உயிர் போயிடுச்சுன்ற குற்ற உணர்ச்சியில இருந்துட்டு இருக்கா. அந்த சம்பவம் அவளோட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுடுது. நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே தான் தான் பொறுப்புன்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இருக்கா. சில நாள் கழிச்சு பிப்பா ஒரு ரோட்ல செபாஸ்டியனோட அந்த போட்டோ ஷூட்டோட ஓபனிங் செரமனி போஸ்டர் பாக்குறா. அதை அட்டன் பண்றதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட் ஹரியானாவையும் கூட்டிட்டு அந்த செரமனிக்கு போகும்போது செபாஸ்டியன் அவகிட்ட நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட புது ப்ராஜெக்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஜூலியாவை இன்ட்ரோடியூஸ் பண்றான். பிப்பாக்கு ஜூலியாவை பார்த்து அப்படியே பயங்கர ஷாக் ஆயிடுதுங்க. அவங்க தான் இறந்து போயிட்டான்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த லேடி உயிரோட வந்து நிக்கிறா. அவன் தன்னோட ப்ராஜெக்டை ஓபன் பண்ணும்போது அது வேற எதுவுமே கிடையாது, தாமஸும் பிப்பாவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எடுத்த போட்டோஸ் தாங்க அது. ஒரு போட்டோஸையும் ஓபன் பண்ணும்போது பிப்பாக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி வருதுங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வாழ்க்கையில ஸ்பை பண்ணல, செபாஸ்டியனும் ஜூலியாவும் தான் இவங்க வாழ்க்கையில ஸ்பை பண்ணிருக்காங்க. அவங்க லைஃப்ல இருந்த எல்லா டீடைலையுமே அவங்க தான் ஸ்பை பண்ணி போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஈவன் தாமஸ் இறந்து போன அந்த தருணத்தை கூட போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. எப்படி ட்விஸ்ட் செம்மையா அவங்களோட லைஃப பத்தி அவங்க ரெண்டு பேருமே மைக்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கேக்குற பிப்பாக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மேல அங்க இருக்க முடியாம பெப்பா அவங்க இருந்து கிளம்பி செபாஸ்டியனோட வீட்டுக்கு போறா. அவனோட போட்டோகிராஃபி ரூம்ல பார்த்தா அங்க இருக்கிறது எல்லாமே இவங்க போட்டோஸ் தான். இவங்களோட லைஃப ஸ்பை பண்றதுக்காக எல்லா செட்டப்பையுமே செபாஸ்டியன் பண்ணி வச்சிருக்கான். கடுப்புல பெப்பாவும் அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். அந்த போட்டோஸ் எல்லாம் கிழிச்சு தள்ளுறா. ஏற்கனவே சோகத்துல இருந்த பெப்பாக்கு இது ஒரு இடி மாதிரி விழுந்துருது. இதுக்கு மேலே அந்த வீட்டுல இருக்க முடியாதுன்றதுனால அந்த வீட்டை காலி பண்ண முடிவு எடுத்துட்டு பெப்பாவும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அந்த பேர்ட் கேஜ் பேக் பண்ணும்போது கீழே சில இறந்து போன பறவை எல்லாம் நோட் பண்றா. அதை பார்த்துக்கிட்டு டவுட்டா அப்படியே அந்த பக்கத்து விண்டோவை பார்க்கும்போது ஜூலியா அங்க இருந்து பெப்பாவை பார்த்து கிளம்புன்ற மாதிரி செய்கை பண்றா. அதுக்கப்புறம் செபாஸ்டியனையும் ஜூலியாவையும் ஒரு டிவில இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எப்படி நீங்க புதுமையா இந்த மாதிரி போட்டோ ஷூட் எடுத்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அதை பத்தின எல்லா டீடைல்ஸையும் அவங்க பேசுறாங்க. இருந்தாலும் செபாஸ்டியனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல குற்ற உணர்ச்சி இருக்கு. அந்த இன்டர்வியூவை பாதியிலேயே முடிச்சிட்டு செபாஸ்டியனும் அங்க இருக்க முடியாம வெளியே வந்துடுறான். அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டு வாசல்ல அவங்க ஃபேன்ஸ் அவங்களுக்காக ஒரு வைன் பாட்டில கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அதை எடுத்துட்டு உள்ள வர ஜூலியா கிட்ட செபாஸ்டியன் தாமஸ் இறந்த ஒரு குற்ற உணர்ச்சி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நீ என்னப்பா மறந்துட்டியா, நம்ம வீட்டுக்குள்ள அவங்க மைக்க வச்சு எல்லாத்தையும் கேட்டாங்க, நான் இன்னும் குத்தம் செஞ்சாம நீ என்ன கேட்கற அப்படின்னு சொல்றா. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ள இருந்த பிரிண்டர் ஏதோ பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஜூலியாவும் அதை எடுத்து என்னன்னு பாக்குறா. அதுல பெப்பா எனக்கு தெரியும் நீ தான் அவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிருக்கா. அவன் கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்கல அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணிருக்கா. இதனால அவங்க ரெண்டு பேருமே பிப்பாவை ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக அவளை துரத்துக்கிட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. பிப்பாவும் தன்னோட ஆபீஸ்க்கே போயிடுறா. அவங்க ரெண்டு பேரும் பிப்பாவோட ஆபீஸ்க்கு வந்துட்ட உடனே பிப்பா ஜூலியா கிட்ட நீ என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும், தாமஸ் குடிக்கிற ட்ரிங்க்ல நீ தான் விஷத்தை கலந்துருக்க, அவனை கொன்னுட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி அவனை தூக்குல தொங்க விட்டுருக்க, எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜூலியா நீ என்ன உலகிட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மயக்கமாய் கீழே விழுறா. அப்பதான் பெப்பா என்ன ஆச்சுன்றத டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் குடிச்ச வைன்ல இவ மயக்க மருந்து கலந்துருக்கா. இதனால செபாஸ்டியனும் கொஞ்ச நேரத்துல மயக்கமாயிடுறான். ஜூலியா செபாஸ்டியனோட மூஞ்ச பிடிச்சு நீ பாக்குற கடைசி விஷயம் நானா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட பார்வையையும் அந்த கிளினிக்ல இருக்கிற டிவைஸ வச்சு அப்படியே காலி பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல நீங்க யாரோட வாழ்க்கையிலும் விளையாடக்கூடாது, கடைசி வரையும் நீங்க ரெண்டு பேரும் கண்ணு தெரியாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை செஞ்சிடறா. இதனால அவங்க ரெண்டு பேருமே குருடாயிடுறாங்க. இதை பார்த்து பிப்பாவும் அப்படியே என்ஜாய் பண்றாங்க. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல நிறைய இருக்கு, போய் பாருங்க. அண்ட் மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.